ராஜாங்கத்தை கொலை பண்ண வர போற போஸு கையும் களவுமா தமிழ்ச்செல்வி கிட்ட மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போனா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜாங்கத்தை நான் தான் கார் வச்சு இடிச்சு ஏத்த பார்த்தேன். அவனை சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொலை பண்ண போறேன் அப்படின்னு ஈஸ்வர் கிட்ட சொல்ல, ஈஸ்வரியுமே இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாவே வெளியே வர, அந்த நேரம் வெளியே கொட்டாயில உக்காந்துக்கிட்டு இருந்த சாவித்திரியும் பாத்துடுறாங்க. அடியே தாமரை, சீக்கிரம் ஏந்திரடி, அங்க பாரு அந்த ஈஸ்வரி எங்கேயோ பதட்டமா வேக வேகமா போறா, அவ எங்க போறான்னு நாம கண்டுபிடிக்கணும்டி அப்படின்னு சாவித்திரி சொல்ல, அம்மா இந்த நேரத்துல எங்கம்மா போவாங்க, ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல மாமாவை பார்க்க போறாங்களோ என்னவோ. இல்லடி, ஈஸ்வரி முகத்துல ஏதோ ஒரு பெரிய பதட்டம் தெரியுது, எனக்கு இப்ப அதை கண்டுபிடிச்சாகணும், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரிய பின்னாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க சாவித்திரியும் தாமரையும். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த தமிழ்ச்செல்வியுமே இங்க மோகனா கிட்ட மனசார மன்னிப்பும் கேக்குறாங்க. சரி தமிழ், நேரம் ஆகுது, நீ கிளம்பு, சேது வந்துட போறான், அது மட்டும் இல்ல அத்தையும் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னு மோகனா சொல்ல, இல்ல அத்தை நான் போக மாட்டேன், இங்க என்னமோ தப்பா நடக்க போகுதுன்னு என் மனசுக்குள்ள பட்டுக்கிட்டு இருக்கு, அதனாலதான் எந்நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு கிளம்பி வந்திருக்கேன், இப்படி ஒரு ஓரமா யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்துட்டு காலையில நான் போயிடுறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, வேணாம் தமிழ், சேது உன் மேல பயங்கர கடுப்புல இருக்கான், இந்த நேரத்துல நீ அவன் கண்ணுல பட்டன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது, நீ காலையில வந்தப்பவே அவனோட கோபத்தை பார்த்தல, அந்த கோபம்லாம் குறையிட்டும், நீ கிளம்பு தமிழ், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு மோகனா சொல்ல, அங்க இருந்த வசந்தியுமே, இல்ல சம்மந்தி, கண்டிப்பா இவ இங்க தான் இருப்பேன்னு ஒரு முடிவோட வந்திருக்கா, நானுமே போகாதன்னு தான் சொன்னேன், ஆனா இவ மனசுக்குள்ள ஏதோ தப்பு நடக்க போகுது, நீ வாமான்னு சொல்லி என்னை கையோட கூட்டிட்டு வந்திருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அப்படி ஒரு ஓரமா இருந்துட்டு காலையில போயிடுறோம், இப்போ இப்போ ஐயாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வசந்தி கேட்க, இப்போ பரவாயில்ல நல்லா தான் இருக்காரு அப்படின்னு மோகனாவுமே சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கத்தை எப்படியாவது இன்னைக்கு கொலை பண்ணிடணும், அந்த மனுஷனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு மனசுல ஒரு வைராகியத்தோட ஹாஸ்பிட்டலுக்கும் தன்னோட ஃப்ரெண்டு கூட வர, டே மச்சான் வேணாண்டா, இங்க பாரு நீ கொலை பண்ண போறது சாதாரண ஆளு கிடையாது, அங்க எவ்வளவு போலீஸ் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும்ல, அது மட்டும் இல்ல உன்னோட பெரியப்பா அமைச்சர் வேற, அமைச்சரை கொலை பண்ண முயற்சி பண்ணன்னு வச்சுக்கோ, இது போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னா காலம் ஃபுல்லா நீ களி தின்ன வேண்டியதுதான், உன் கூட சேர்ந்து நானும் மாட்ட வேண்டியதுதான், பேசாம வந்துடுறா மச்சான் நாம போலாம் அப்படின்னு அங்க போஸோட ஃப்ரெண்டு சொல்ல, இங்க பாருடா, நீ வேணா பயந்துக்கிட்டு போறதுன்னா போ, ஆனா என்னால வர முடியாது, அந்த ஆளை நான் கொலை பண்ணாம இங்க இருந்து வரமாட்டேன், ஒன்னும் இல்லை, அவன் முகத்துல அந்த வெண்டிலேட்டர் போட்டிருப்பாங்க, அதை மட்டும் லைட்டா எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோ, மூச்சு திணறிய அவன் செத்து போயிடுவான், என்னையா வீட்டை விட்டு துரத்துனான், அவன்லாம் உசுரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு போஸுமே அங்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராரு. உள்ள வந்து பார்க்க அங்க வாசல்லையே போலீஸோட எல்லாருமே இருந்துகிட்டு இருக்க, இப்போ எப்படிடா உள்ள போறது அப்படின்னு போஸ் கேட்க, இங்க பாருடா எனக்கு தெரியாது, ஆளை விடு, நீ கூப்பிட்ட நான் வந்தேன், ஒரு ஓரமா நீ பண்றதை மட்டும் நான் வேடிக்கை பார்க்க போறேன், நீ மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ என்ன காட்டிக்கிட்டி கொடுத்துட போற, அதுக்கப்புறம் நானும் உன் கூட சேர்ந்து களி தின்ன வேண்டியதுதான் வரும், பாத்துக்க. போஸுமே ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காதா, அப்படி கிடைச்சா நாம போய் ராஜாங்கத்தோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு மறைஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்க, அந்த நேரம் அங்க ஈஸ்வரியுமே வந்துடுறாங்க. போஸ் இருக்கிறத பார்த்ததும் போஸை தனியா அழைச்சிக்கிட்டு போய், டே போஸு என்னடா என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க, பண்ண காரியம் பத்தாதுன்னு இப்போ அவரோட உசிரையை எடுக்கிறதுக்காக வந்திருக்கியா, வேணாண்டா போஸு, உன் பெரியப்பா என்னதான் நீ தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிக்கிறாருடா, அது மட்டும் கிடையாது, அவரால் நமக்கு எவ்வளவோ நடந்திருக்கு, அந்த நன்றிக்காகவாவது அவரை உயிரோட விட்டுடுடா, வேணாண்டா வேணாண்டா போஸு அப்படின்னு பதட்டத்தோட ஈஸ்வரி பேச, அம்மா நீ எனக்கு அம்மா தானா, எனக்கே டவுட்டா இருக்கு, உன் பிள்ளைய அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு நின்ன, இப்போ அந்த ஆளுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு எனக்கு உதவி பண்றேன்னா பண்ணு, இல்லைனா இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, உன்னை யார் இங்க வர சொன்னா, டே போஸு எனக்கு நீயும் முக்கியம், எனக்கு ராஜாங்க மாமாவும் முக்கியம்டா, கொஞ்சமாவது அம்மா சொல்றதை கேளுடா, இங்க பாருமா அந்த ஆளெல்லாம் நீ முக்கியம்னு சொல்லவே சொல்லாத, ஒன்றும் இல்லை, அந்த ஆளை கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரே அடியா போய் பரலோகம் சேர்ந்துருவான், அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி
அந்த குடும்பத்துல இருக்க சொத்து பூரா உனக்கு தாம்மா வரும். நினைச்சு பாரு, மோகனா பெரியம்மா இருக்க இடத்துல நீ இருப்ப. அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டுக்குள்ள வர விடாத பண்ணுவ. பத்தாதுக்கு அந்த சாவித்திரியும் தாமரையும் வீட்டுக்குள்ளே சுத்தமா வரமாட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா? நான் சொல்றதை கேளு. அவன்லாம் எதுக்காகமா உயிரோட இருக்கணும்? அவன்லாம் இந்த உலகத்துக்கே தேவையில்லை. நான் சொல்ற மாதிரி நீ யாராவது வராங்களான்னு மட்டும் பாரு. அந்த ஆளோட கதையே நான் முடிச்சு காட்டுறேன். டேய் வேணாண்டா. இல்லை, நீ சரிப்பட்டு வரமாட்டமா. ஒன்று வழியை விடு, இல்லைனா நீ போய் யாராவது வராங்களா பாரு. அங்கே இருக்க போலீஸை அப்படிக்கா அனுப்பி விட்டுடு. நான் அந்த நேரத்தில் போய் அந்த ராஜாங்கத்தோட உயிரை எடுத்துடுறேன் அப்படின்னு போசு சொல்ல, இங்கே ஈஸ்வரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நீ சரிப்பட்டு வரமாட்ட. நீ போ ஒரு ஓரமா. நான் போய் அந்த ஆளு கதையை முடிச்சுட்டு வரேன். டேய் அவசரப்படாதடா. நான் சொல்கிறதையும் நீ கேட்க மாட்ற. நீ உன் பெரியப்பாவை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. எனக்கு அந்த சொத்து வந்தால் பரவாயில்ல. சரி, நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். அப்படி யாராவது இருந்தா தூரம் அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே அங்கே ராஜாங்க இருக்க ரூமாண்ட போகிறாங்க. ரூமாண்ட போனதும் மோகனா இருந்துக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஈஸ்வரி வரதை பார்த்ததும் இங்கே மோகனா இருந்துக்கிட்டு, அட வா ஈஸ்வரி, என்ன இந்த நேரத்தில் நீ வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா. மாமாவை இந்த நிலமையில பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. இவரை விட்டுட்டு அங்கே வீட்டுக்கு போய் தூங்கினாலும் எனக்கு தூக்கம் வரமாட்டுது. அதனால தான் மாமா பக்கத்திலே இருந்து பார்த்துக்கலாமேன்னு வந்தேன். நீ போக்கா, உனக்குன்னு ரூம் கொடுத்துருக்காங்கல்ல, அத்தையும் நீயும் போய் அங்கே படுத்து தூங்குங்க. நான் மாமாவை பார்த்துக்கிறேன். அப்படியா ஈஸ்வரி சொல்கிற? சரி, எனக்கும் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அத்தையும் முதுகு வலின்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் போய் அங்கே கொடுத்த ரூமில் தூங்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்றுனா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுமே அங்கே இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே இருந்த போலீஸுமே நல்லாவே தூங்கிட்டு இருக்க. ஈஸ்வரியுமே அங்கே இருந்த போஸுக்கோ சிக்னல் கொடுக்குறாங்க. ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும் போஸுமே இங்கே நேராக ராஜாங்கம் தூங்கிட்டு இருக்க அறைக்குமே வராங்க. டே போஸு, இப்போ கூட ஒன்றும் இல்லைடா, வந்துடுடா, நாம் போயிடலாம். அம்மா, நான் சொல்கிறதே கேளு. யாராவது வராங்களான்னு மட்டும் நீ வெளியே இருந்து பாரு. மற்றபடி நான் பார்த்துக்கிறேன். என்னையே இந்த ஆள் அடித்து வீட்டை விட்டு துரத்துனால கார் ஏற்றும் போது இவன் செத்துருவான்னு பார்த்தேன். கடைசியில் இப்படி ஒரு வேலையை எனக்கு வச்சுட்டான். இவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுமா. நீ போ, வெளியே நின்று பாரு அப்படின்னு போசு சொல்ல, ஈஸ்வரியுமே, டேய் இதுக்கு மேலேயும் உன்னை திருத்தவே முடியாதுடா. சீக்கிரமாக கதையை முடிச்சுட்டு எனக்கு குரல் கொடு. அதுக்குள்ள நான் உள்ள வரேன். ஈஸ்வரியுமே வெளியே போக போசுமே அங்க ராஜாங்கத்தை கொலை பண்றதுக்காக உள்ளேயும் போறாரு. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்விக்கோ தூக்கம் வராம வசந்தி கிட்ட, அம்மா எனக்கு என்னமோ மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னல, இப்போ எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குமா. மாமா எப்படி இருக்காருன்னு நான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, அடியே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ கூப்பிட்ட சரின்னு நான் வந்தேன். நீ என்னடானா அங்கேயே போய் பார்க்கணும்னு சொல்கிற. திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நீயும் நானும் மாட்டுவோம். அதுக்கப்புறம் நம்மளை விரட்டி விட்டுருவாங்க. பேசாமல் எங்கேயே உக்காருடி அப்படின்னு வசந்தி சொல்ல, இல்லைம்மா எனக்கு மனசுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இருமா நான் வந்துடுறேன். அடியே தமிழ் இருடி. இல்லைம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியை தடுத்துட்டு தமிழ்ச்செல்வியுமே நேராக ராஜாங்கத்தை பார்க்க வராங்க. வந்த இடத்துல இங்கே ஈஸ்வரியோ தமிழ்ச்செல்வியை பார்க்க, ஏ தமிழ், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? என்ன ராஜாங்க மாமா உயிரோட இருக்காரா இல்லை செத்து போயிட்டாரான்னு பார்க்க வந்தியா? அவர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி. உன்னை நினச்சியே சேதுவும் இவரும் ரொம்ப சோகத்தில் இருந்திருக்காங்க. இவர் பாட்டுக்குன்னு ஏதோ வருத்தத்தில் போகும்போது ஏதோ ஒரு படுபாவி காரை எடுத்துட்டு இடிச்சிருக்கான். நீ என்னன்னா இப்போ அவர் உசுரோட இருக்காரா செத்து போயிட்டாரான்னு பார்க்க வந்திருக்க. இங்கேருந்து போடி வெளியே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, முடியாது, நான் மாமாவை இப்போவே பார்க்கணும். நீங்கள் எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் மோகனாத்தியை பார்த்தேன். நீங்கள் எல்லாரும் கிளம்பிட்டதெல்லாம் சொன்னாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நான் மாமாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு வந்தேன். நீ பேசாம இங்கேருந்து போ. என்னெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. இல்லை, எனக்கு வழி விடுங்க அத்தை. இப்போவே நான் போய் மாமாவை பார்க்கணும். மோகன் அத்தை எங்க? அத்தை அத்தை அப்படின்னு தமிழ்ச்செல்வி குரல் கொடுக்க, ஈஸ்வரியுமே, ஏய் இப்போ எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அக்கா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரூமில் போய் படுத்திருக்காங்க. நீ முதல்ல இங்கேருந்து வெளியே போடி அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட ஈஸ்வரி சொல்ல, இங்கே எல்லாத்தையுமே தமிழ்ச்செல்வியுமே கவனிச்சுக்கிட்டு, இல்லை இப்போவே நான் ராஜாங்க மாமாவை பார்த்தாகணும்
அப்படின்னு சொல்லிட்டு கதவையும் வேக வேகமா திறக்கிறாங்க. அந்த நேரம் போஸுமே ராஜாங்கத்தோட வெண்டிலேட்டரை எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு போஸு அப்படின்னு குரல் கொடுத்ததும் போஸுமே ரொம்ப பதட்டத்தோட அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. வெளியே இருந்த போலீஸோ சத்தம் கேட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்த போஸையுமே மடக்கி பிடிக்க தமிழ்ச்செல்வி டாக்டரையும் கூப்பிட்டு அங்க ராஜாங்கத்துக்கு வெண்டிலேட்டரையும் ஒழுங்கா மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்த ஈஸ்வரி கிட்ட தமிழ்ச்செல்வியோ இதுதான் நீங்க ராஜாங்க மாமாவை பாத்துக்கிற லட்சணமா? அது வந்து தமிழ் அப்படின்னு ஈஸ்வரி இழுக்க உடனே அங்க மோகனாவுமே வந்துடுறாங்க. வந்த மோகனா தமிழ் என்னாச்சு? என்னத்த மாமாவை பாத்துக்கிறத விட்டுட்டு நீங்க போய் ரூம்ல படுத்திருக்கீங்க. கொஞ்சம் விட்டு இருந்தா இந்த போஸ் மாமாவை சாகடிச்சிருப்பான். நல்ல வேலை என் மனசுக்குள்ள ஏதோ பட்டுதேன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்த நேரம் இப்போ அவர் உயிர் பொழைச்சிட்டாரு. ஆமா அத்த, மாமா முகத்துல போட்டிருந்த வெண்டிலேட்டரை இவன் எடுக்க பார்த்து கொலை பண்ண பார்த்திருக்கான். இவனை என்னதான் பண்றதுன்னே தெரியல. இப்பவே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து இவனை ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல அங்க இருந்த மோகனாவுமே என்ன என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? அப்போ இதுக்காக தான் என்ன ரூமுக்கு அனுப்புனியா? என் புருஷனை நீ சாவடிக்க பார்த்திருக்க. அடச்சி, நீயும் உன் பிள்ளையும் அப்போ கொலைகாரங்களா? என் புருஷனை அப்போ காரேத்தி கொலை பண்ண பார்த்தது இந்த போஸு தானா? சொல்லுடா போஸு, நீ தானா? அப்படின்னு ஓங்கி பலார் பலார்னு போஸோட கண்ணத்திலேயே மோகனா வைக்க அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ இதுல என்ன சந்தேகத்த, இவனா தான் இருந்திருப்பான். மாமா இவனை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனதுல இவன் அவமானப்பட்டு மாமா மேலேயே காரை ஏற்றி கொலை பண்ண பார்த்துருப்பான். மாமா சாகலைன்னு சொன்னதும் இப்போ ரூமுக்கே வந்து சாகடிக்க பார்த்துருக்கான். நல்ல வேலை நான் வந்தேன், இல்லைன்னா என்ன ஆகிறது? ஆமா தமிழ், நீ கடவுள் மாதிரி வந்து என் புருஷனை காப்பாற்றி கொடுத்துருக்க. உனக்கு ரொம்ப நன்றி தமிழ். இப்போவே நான் சேதுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி இவனை ஜெயிலுக்கு அனுப்புகிறேன். ஈஸ்வரியையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அங்கே வந்த சாவித்திரியும் தாமரையும் இங்கே மறைஞ்சிருந்து நடந்த எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. அம்மா என்னம்மா இது? அப்போ நம்ம மாமாவை சாவடிக்க துணிஞ்சது அந்த போஸு தானா? என்னம்மா இது? ஒரே வீட்டில் இருந்து எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நாம தான் ஃப்ராடுன்னு பார்த்தா நமக்கு மேலே வீட்டுக்குள்ளே இத்தனை ஃப்ராடு இருக்காங்களே. போமா போய் கேளு, அந்த போஸை உண்டு இல்லாமல் பண்ணு, நம்ம மாமாவை கொலை பண்ண பார்த்துருக்கான் அப்படின்னு தாமரை ரொம்ப கோபத்தோட சொல்ல உடனே அங்கே இருந்த சாவித்திரியோ அடியே தாமரை, நீ அமைதியா இரு, நடக்கிறது நடந்துட்டு போட்டோம். நான் எப்போ இறங்கி நாம இதை காரணமாக வச்சு வீட்டுக்குள்ளே போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ காய நகர்த்தணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு, அங்கே நடக்கிற வேடிக்கையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறைஞ்சிருந்து அங்கே நடக்கிற பிரச்சனையையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.